ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாள் பணிந்தும் இந்த பதிவினை சிறப்பாக பதிவிடுகிறேன். காதல் இந்த வார்த்தை செய்யும் மாயாஜாலமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த காதல் ஒருவருடைய வாழ்வில் வந்தால் அது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் காதல் வந்தால் அந்த காதலை எப்படி அவங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க, அதே போல் அவங்க பார்ட்னர்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதே போல் அவங்க துணையை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க என்பதையெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். நம்ம இந்த ராசிலாம் எப்படி இருப்பாங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ற ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும்லவா. 5 விரலும் ஒன்றாக இருப்பது கிடையாது. அதனால் எல்லார்கிட்டையும் சில குறைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து வரலாம், அதே போல் எந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தால் நம்ம இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி நம்ம காதலில் ஒரு வெற்றியை அடைவது, எப்படி நம்ம காதல்னு ஒன்று வந்துட்டால் நம்முடைய எதிர்த்தரப்பு நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கும் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பதிவாக இருக்கும். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்குரிய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவான அவங்க சில குணநலன்களை பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த ஆண் பெண் காதல் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு காதல் எப்படி வரும், காதலுக்கு முன்பின் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க ரொமான்ஸ், அதே போல் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க பார்ட்னர்கிட்ட, இவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னி ராசி சக்கரத்தின் 6ஆம் இடம்னு சொல்லலாம். கன்னி ராசியே காதல் ராசி. பாட்டு கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. கன்னி ராசி என் ராசி ரிஷப காலை ராசி என் ராசின்னு கன்னிராசின்னு அந்த பேர்லேயே ஒரு படம் வந்திருக்கு. அதனால் காதல் எளிதாக வரக்கூடிய ராசி கன்னிராசி. புதனுடைய வீடு அல்லவா. காதலின் மேல் அளவு கடந்த பிரியம் அன்பு மட்டும் இல்லாமல் கடமை உணர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் அன்பு உடலாலும் மனதாலும் ஒரு சேர நினைக்கக்கூடியவர்கள். இவர்கள் எதிர்பார்ப்பு எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும். இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்பயும் அதிகமாக இருக்கும். அவங்கள போலவே மற்றவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு இயல்பாக அடுத்தவங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கொள்ளும்போது தான் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கேஷுவலாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு நல்ல வேலை, திருமணம், குடும்பம், பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தால் கூட இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கும். சூழ்நிலைக்கேற்றவாறு அவங்க அவங்கள மாற்றி கொண்டாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னும்பொழுது அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கிடைக்கிறது நல்லாயிருக்கும், இவங்கக்கிட்ட இருக்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கும்போது இவங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் விருப்பம் இருக்கும். அதே போல் இவங்க சந்தோஷத்தை விட மற்றவங்க சந்தோஷத்தை பெரிதாக கருதக்கூடியவர்கள், அதற்காக செயல்படக்கூடியவர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு விருச்சிக ராசியோடு மனதளவிலும் மகர ராசியோடு உடலளவிலும் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி ஒரு மல்டிபிள் டேலண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி டேலண்ட் அவங்க பார்ட்னர்கிட்டேயும் இருக்குது. அவங்க நல்லா அழகாக இருக்காங்க, அவங்களும் ஒரு திறமைசாலி தான், அவங்களும் ஒரு புத்திசாலி, நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னு இவங்க அவங்கள புரிந்து கொள்ளும்பொழுது, அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும்பொழுது தான் இவங்க காதல் திருமணமாகி அதுவும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருமண வாழ்க்கையே உபயராசிகளுக்கு ஒரு பிரச்சனை தரக்கூடியது. ஏன்னா அந்த உபயராசிக்கு அந்த 7ஆம் அதிபதியே பாரகாதிபதியும் மாரகாதிபதியும் வர்றதுனால இவங்களுக்கு புதன் ராசி அதிபதி. அவர் காதலையும் நண்பர்களையும் கொடுத்துருவார். அதை தாண்டி 2க்குரியவர் சுக்கிரன். அவர் நல்ல தோற்றப்பொழிவு, இனிமையாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மை, குரல் வளம், அதே போல் நடவுட பாவனைகளில் மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் எதிர்ப்பாளரை சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொன்ன மாதிரி 7ஆம் அதிபதி
இவங்களுக்கு குருவாகவே மாறி அவரே வந்து பாதகாதிபதியும் மாரகாதிபதியுமாகவே இருக்கிறதுனால இவங்களுக்கு யாரால் பிரச்சனை வரும் அப்படின்னா துணைவராலையும் நண்பர்களாலையும் கூட்டாளியாலையும் வந்து எடுத்துக்கலாம். இவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும், நம்ம நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு உத்வேகமாக இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை துணையால் தான் இவங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு சிலருக்குலாம் அந்த ஜாதக அமைப்பெல்லாம் சிறப்பாக இல்லாத போது இவங்களுக்கு என்ன ஆகும், அந்த வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு முன்னேறக்கூடிய அந்த வேகம் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சாதிக்கணுன்ற இந்த வெறியெல்லாம் வந்து அப்படியே போய்டும். யாருக்காக நம்ம வந்து முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும், நம்ம யோசிக்கணும் அப்படின்ற ஒரு பின்தங்கிய நிலைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்க விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நண்பர்கள் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் உயர்த்தி விட நண்பர்களாக இருப்பாங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்கள நிறைய பேர் ஜாலியாக பழகிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்கள வந்து விமர்சனம் செய்து டீக்ரேட் பண்ணி அதனால் மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கூட்டு தொழிலில் வந்து பணம் கொடுக்குற வரைக்கும் நண்பர் நல்லவராக இருப்பார். பணம் கொடுத்துற பின்னாடி அவர் இவரை வந்து கண்டுக்கவே மாட்டார். அங்கே வந்து பணமும் போச்சு, நட்பும் போச்சு அப்படின்னு இருக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர்லாம் வந்து நல்லா கல்யாணம் பண்ணி நம்ம வாழ போகிறோம், நம்ம லவ்வும் பண்ணிட்டோம், காதலும் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இனிமேல் நமக்கு வாழ்க்கை என்ன, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சிலருக்கு இதை ஜாதக பொருத்தம் சரியாக இன்னும் லவ் பண்ணும்போது நம்ம ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்குறது கிடையாது. அதனால் வந்து மனசு பிடிச்சிட்டா போதும் அப்படின்ட்டு ஒரு ஜாதக பொருத்தமோ ஒரு கட்ட பொருத்தமோ சிறப்பாக பார்க்காம அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் விருப்பப்பட்டதுனால ஒரு சிலர் எதிர்ப்பை மீறி கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. அப்போ தசாபுதிகளும் சிறப்பாக இல்லை அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த திருமண வாழ்க்கையிலேயே ஏற்படக்கூடிய அந்த சண்டை சச்சரவு வாழ்க்கை துணையே நம்ம சொன்ன மாதிரி அதை பாதகமும் செய்யும் மாரகமும் செய்யும் அப்படின்ற மாதிரி அந்த வாழ்க்கை துணையாலேயே அவங்க வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றத்துலேயும் சரி, இல்லை வாழ்க்கையில் ஒரு படி மேலே உயர்வுலேயும் சரி, இல்லை ஒரு சமுதாயத்தில் அவங்க ஒரு முன்னேறக்கூடிய நிலையும் சரி பின்தங்கிய நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு முன்னேறக்கூடிய அந்த வேகமும் உத்வேகமும் வந்து குறைஞ்சி விடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் கன்னிராசி வந்து பெரும்பாலும் வந்து அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது அவசரப்படாமல் பொறுமையாக தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அவசரம் மட்டும் இவங்க வந்து படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க முயற்சிகள் வந்து எல்லாமே நல்லா கை கொடுக்கும். அதனால் வந்து நல்லா முயற்சி வந்து இவங்க செய்யலாம். இவங்க வாழ்க்கையில் மட்டுமல்ல காதல் வாழ்க்கையிலையும் வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் தான். அதற்கு பொறுமையும் நிதானமும் மட்டும் கொஞ்சம் அவசியம். கொஞ்சம் வந்து இவங்க பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம விட்டு கொடுக்கணும். அதுவும் வந்து இங்கே அண்டர்லைன் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பை குறைத்து அவங்க வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்படிப்பட்ட பொதுவான குணங்களை கொண்ட கன்னிராசி லக்னக்கார ஆண்கள் வந்து காதல் வந்துட்டால் எப்படி வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே பொதுவாக ஒரே விஷயங்கள் தான். இவங்க ஆண் பெண்ணும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து வேரியேஷன் வந்துடும். இல்லை ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்குது, அதே போல் அவங்க காதலுக்கு முன்பின் எப்படி இருக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது புதனுடைய வீடு. இங்கே புதன் வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பலம் பெற்றிருக்கு. இது பெண் ராசி. அதனால் இவங்கக்கிட்ட ஆண்கள் கிட்ட வந்து கன்னியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட பெண் தன்மை அதிகமாக காணப்படுது. ரொம்ப வந்து பராக்கிரம வீர தீர செயல்கள் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வந்து ஒரு போல்டாக இருப்பாங்கன்னா அங்கே வந்து எதிர்பார்க்க முடியாது. இவங்க வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு உறவை தேடும்பொழுது ரொம்ப ஹம்புளாக பொலைட்டாக குழைந்து பேசி அதே போல் உருகி பேசி அப்படி தான் வந்து அவங்க காலத்தில் வந்து ஒரு கனிவாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எமோஷ்னலாக வந்து இவங்க எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டு. இவங்களுக்கு நல்லா வந்து புத்தி ஷார்ப்பாக வேலை செய்யும். இன்டெலெக்சுவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து ஒரு உறவு வந்து க்ளோஸாக இருக்கணும்னா அந்த பார்ட்னரை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிவிடுவாங்க. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அழகு எல்லாம் இருந்தால் கூட மைண்ட் வைஸாகவும் நாலேஜ் வைஸாகவும் யார்கிட்ட இவங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகுதோ அங்கே வந்து ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிடுது. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் எதாவது பேச நினச்சேன் நீ அதே பேசிட்டேன், நான் இங்கே தான் போகணும்னு நினச்சேன் நீயும் அதையே சொல்கிறியே, அதே போல் நான் என்ன நினைக்கணும்னா அதையே நீ நினைக்கிற அப்படின்னும்போது தான் இவங்களுக்கு வந்து அங்கே உறவு வந்து பலப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த நாலேஜ் வைஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிறது தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அதற்கப்புறம் தான் வந்து இவங்க எமோஷன் லவ் கேர் அழகெல்லாம் அதுக்கப்புறம் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம். முதல்ல இவங்களுக்கு பிரதானமாக தெரியறது இல்லைன்னா அறிவு தான் வந்து பார்ட்னர்கிட்டையும்
அந்த அறிவால் அவங்க கவர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சி போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் கன்னிராசி என்ன நினைக்கணும், பார்வையிலே பார்ட்னர் வந்து எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க புரிஞ்சு செயல்படணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் வச்சுருக்கோம். அதே போல் இவங்களுக்கு காதல் வந்து ஒருத்தர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அவங்கள எப்படி கவர் பண்ணணும்னு நினைக்கோன்னா அவங்களுக்காக போய் மணிக்கணக்காக காத்திருக்கிறது, இல்லை ஒரு பஸ் ஸ்டாப்லேயோ இல்லை அவங்க காலேஜ் வாசல்லையோ அந்த மாதிரி போய் காத்திருக்கிறது. அப்படி இல்லை இவங்க வந்து அவங்க பார்வையில் இவங்க படுற மாதிரி 24/7 இருக்கிறது, இல்லை இவங்க ஞாபகம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயலை வந்து பண்ணி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க பார்ட்னர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உறவு கமிட் ஆகிடுச்சின்னா அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும், இவங்க உறவுகளை பற்றி சொல்லணும், அங்கே போனோம் இங்கே போனோம் அதை சொல்லணும் இதை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆர்வத்தையும் வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. அதே போல் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு என்ன பண்ணுவாங்க, இவங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் வைப்பாங்க. பார்ட்னர் வந்து அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்கன்னா உடனே இவங்க மைண்டில் வந்து ஒரு கண்டிஷன் வந்துடும். அந்த கண்டிஷனில் வந்து பார்ட்னரை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒத்து வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் எல்லோரும் வந்து அந்த கண்டிஷனுக்கெலாம் ஒத்து வருவாங்களா என்பது வந்து இங்கே சொல்ல முடியாது. கண்ணிக்கிட்ட இருக்கிற வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா அவங்க கண்டிஷன் இதுதான் அதை வந்து வெளிப்படையாக வந்து முதல்ல சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து பார்ட்னரையும் சரி இல்லை எதிரில் இருக்கிறவங்களையும் சரி அவங்க வலையில் விழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க புத்தியை கொண்டு பயங்கரமாக வியூகங்கள் தந்திரங்கள்லாம் செய்வாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய நேச்சர் அது. ஏன்னா அவங்க மைண்டு வந்து அந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்னு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து இவங்க சந்தேகிக்கிற யூகிக்கிற புரிஞ்சிக்கிற விசேஷ சக்தி வந்து ஒன்று இருக்கும் ஆப்போசிட் சைடு. அந்த சக்தி எங்கே இருக்குன்னா அது வந்து அவங்க புத்தியில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடு இல்லையா, இது வந்து மற்றவங்களை எப்படி ஜெயிக்கணுன்றதை வந்து நல்லா பிளான் போடும். அது மட்டும் இல்லாமல் அதுவே வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். என்ன தான் நிறைக்குறை இவங்கக்கிட்ட இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக பார்க்காது. ஆனால் பார்ட்னர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க ஆராய்ச்சி செஞ்சு வச்சுக்குவாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயமே. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி என்ன பண்ணுன்னா அந்த ஆரம்பத்தில் அவங்க வந்து லவ் பண்ணுற காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, பார்ட்னர்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். அதே போல் அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதாகட்டும், அதே போல் 2 பக்கமும் தெரிஞ்சிக்கிறதாகட்டும் எல்லா விஷயங்களையும், அதே போல் இவங்க 2 குடும்பமும் அப்படியே வந்து மிங்கிள் ஆகணும், கை கோத்துக்கிட்டு இருக்கணும், இப்படிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்லாம் நிறைய இருக்கும். அதையும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் திருமணத்திற்கு பின்னாடி ஒரு வரமுறையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கண்டிஷன்ஸும் போட்டுரும். இவங்க வந்து லவ் பண்ணுறாங்கன்னு ஒத்துக்கினோடனே ஒரு கமிட்மெண்ட் வச்சிரும். இந்த கமிட்மெண்ட்டுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னொடனே கண்டிஷனும் போட்டுருவாங்க. கண்டிஷனும் போட்டோடனே இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெருக்கமும் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி நெருக்கம் வந்தால் கூட இவங்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலையும் வந்து ஒரு திருப்தியின்மை தான் காணப்படுது. ஏன்னா இவங்களுக்கு யார்கிட்ட வந்து நம்பிக்கை வருதோ அப்போ தான் வந்து இவங்க வந்து ஈடுபடுறாங்க. அந்த ஈடுபாடு வந்தால் தான் இவங்க மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இருக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நான் இப்படி தான் இந்த கண்டிஷன் நான் வச்சுருக்க கண்டிஷனுக்கெலாம் பார்ட்னர் வந்து ஒத்து போகிறாங்க அப்படின்னும்போது இது அங்கே வந்து மனம் வந்து அந்த வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் வந்து சரி தாம்பத்திய வாழ்க்கையிலையும் சரி இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏதான ஒரு சந்தேகமோ ஒரு உறுத்தலோ அவங்க மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தையோ ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டையோ கொடுக்காது. அதை வந்து ஒரு குழப்பத்திலேயே வச்சுருக்கோம். அதே போல் மூட் ஸ்விங்கும் எங்களுக்கு வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து புத்தி அளவில் தங்கள் பார்ட்னரை எப்படி வந்து ஒரு பக்கம் அவங்க மேலே அன்பு, ஒரு நல்ல குணம், ஒரு கரிசனம், ஒரு நல்ல விஷயமாக பார்த்தா கூட
ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு உறுத்தலும் ஒரு டிஸ்டர்பும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு முழுமையான நம்பிக்கைன்றது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வருவதில்லை. காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடு என்பதனால நிறைய லவ் அஃபேர் வந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதில்ல. மனப்பூர்வமான அன்பு காதலுடன் அவர்கள் வாழ்க்கை வந்து கடந்து செல்வதில்லை. பெரும்பாலானுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத வாழ்க்கைன்னு தான் சொல்லலாம். அபூர்வமாகத்தான் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே மனநிறைவான வாழ்க்கை கிடைக்குது. ஆத்மார்த்தமான அன்புடன் கூடிய உறவாக இல்லாமல் கடமைக்காக மட்டுமே அவங்க வந்து பெரும்பாலும் வாழ்கிறாங்க. சூழ்நிலைக்காக மட்டும் வாழக்கூடிய ஒரு உறவாக அவங்க உறவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் தான் ஆண்களுக்குரிய கலத்திரக்கார கிரகம்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து அங்கே நீசமடையுது. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள். இந்த பெண்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெக்னிக்கல் நாலேஜ்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து ஒரு தனித்தன்மை வந்து காணப்படும்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து 3 நட்சத்திரங்கள். உத்திரம், சித்திரை, நம்மளுக்கு வந்து அஸ்தம். உத்திரம் என்னன்னா பேசி ஜெயிக்கவே முடியாது. லாயர் தோற்றுவான். பாயிண்ட்டாக பேசுவாங்க. அதே போல் அஸ்தம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கும். எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் போட்டு வீட்லேயும் ஒரே ரூல்ஸு, வெளியிலையும் ஒரே ரூல்ஸுன்னும். யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கூடாது. எல்லாருமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும். அதே போல் சித்திரை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையானது. அது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து அப்படியே டிசைன் பண்ணி கொடுத்துரும். இப்படிலாம் போனால் இப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கிட்டேயும் வெவ்வேறு ஒரு அறிவு நாலேஜ்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து பெரும்பாலும் திறமையாலேயோ அறிவாலேயோ ஆற்றலாலேயோ இல்லை அவங்களுடைய ஒரு படைப்பாற்றலாலேயோ இல்லை ஒரு சமையல் கலையிலையாவது ஏதாவது ஒரு தனித்தன்மை வாய்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ராசியில் இவங்க சார்ந்தவங்கன்றதுனால இவங்க லைஃப் பார்ட்னரை வந்து ஆராய்ந்து தேர்வு செய்கிறாங்க. அப்படி தேர்வு செய்யும்போது விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு அந்த வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுப்பதற்கான எமோஷன் தான் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் கன்னிராசி வந்து உபயராசியாக இருப்பதனால ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து லவ், கேர், பாண்டிங் எல்லாமே இவங்க வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்கக்கிட்ட ஒரு அன்புன்னு போயிட்டா அதே போல் அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க, அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுடைய லவ்வும் அவங்களுடைய பாண்டிங்கும் ரொம்ப டீப்பாக இருக்கும். ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் வந்து அவங்களுடைய ப்ளஸ்ஸும் மைனஸும். கன்னி வந்து சந்தேகப்பட ஆரம்பித்தாலோ வெறுக்க ஆரம்பித்தாலோ அந்த இடத்தில் வந்து மன விரிசல்கள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக இவங்க வந்து ஒரு உறவை தேர்வு செய்யணும் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது. அதே போல் பெண்கள் வந்து உதவிகரமாக இருக்கிறாங்க. அதே போல் அவங்களுடைய புத்தி கூர்மை ஜாஸ்தி. டெக்னிக்கலாக அதாவது ஒரு அறிவு சார்ந்த ஒரு டெக்னிக்கலாக யோசிக்கிறதும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதே போல் சமயோஜித புத்தி அது நிறைய இருக்கும். எந்த சூழ்நிலையில் எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகணுன்றது அவங்கக்கிட்ட நிறையவே காணப்படும். எப்படி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதே போல் நிறைய சகிப்புத்தன்மை அவங்கக்கிட்ட காணப்படும். அதே போல் எந்த ஒரு வழியையும் தாங்கி கொள்ளுவாங்க, மற்றவங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு கடினமான சூழலையும் தாங்கி கொண்டு போராடக்கூடிய குணம் வந்து கன்னிராசி பெண்களுக்கு இருக்கும். அது வந்து அவங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணத்திற்கு பிறகு இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யார் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் இவங்களுக்கு வந்து அன்பு நிறைய வரும். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க உறவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க ஆசை, இவங்க எதிர்பார்ப்பு, இவங்க கோபம் இதெல்லாம் எங்கே பரிபூர்ணமாக கிடைக்குதோ, எந்த அளவு இடத்துல அவங்களுக்கு வந்து மனசு ஈடுபடுதோ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக வந்து ஒரு லைஃபு கிடச்சிச்சு, நான் அந்த லைஃப்பில் வந்து நல்லா இருக்கேன், 100% வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா ராசியும் பார்க்கணும், மொத்தமே எல்லாருக்குமே யாருக்குமே அந்தமாரி அமையாது. ஆனால் கன்னி ராசியில் அது ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாதி தான் அவர்கள் வாழ்க்கை வந்து நிறைவாக இருக்குது, 50-50 அப்படின்னு வந்து சொல்லலாம். காலச்சக்கரத்தினுடைய 6வது ராசின்னு சொல்லிட்டோம். இது வந்து போராடக்கூடிய குணம், வலியை உணரக்கூடிய நிலை, இதெல்லாம் வந்து இயற்கையாகவே
தனியாகவே இதுக்கு இருக்கும். சில சமயம் வந்து பார்ட்னருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு பார்ட்னர் பாதியிலேயே இல்லாமல் போயிடுவாங்க. இவங்களே தனியாக சுயமாக வந்து இவங்களே வந்து இவங்கள முன்னுக்கு கொண்டாந்துக்கணுன்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுடும். அந்த சூழலுக்கு இவங்க தள்ளப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள்னு நம்ம வந்து இவங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்க அதிர்ஷ்டம்தான். ஏன்னா இது உபஜயஸ்தானம். அவங்க வந்து தானாகவே சுயமாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவர்கள் தான் சொல்லிட்டோம் இல்லையா. அவங்களே வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழல் இயற்கை கொண்டு வந்துடும்னு. அதே போல் இவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். 6ஆம் இடம் தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, மற்றவங்க கிட்ட நம்ம உதவி வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களால மற்றவங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு. ஆனால் பிறரால் வந்து இவங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் ரொம்ப கம்மி. அது வாழ்க்கை துணையால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லிடலாம். கன்னி வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போகும்போது அது மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல துணையாக வந்து அவங்க தேர்வு செய்யணும். ஏன்னா இவங்க என்னென்னா இவங்க டீப்பாக அனலைஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கும்போது தான் அந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு அவங்க மைண்டோடும் அவங்க எண்ணங்களோடும் ஒரு நல்ல துணை கிடச்சி அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க நல்லா தேர்வு செய்யணும் அதுக்காக. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அவங்க வந்து இருக்கணும். அவசரப்பட்டுலாம் திருமண விஷயத்தில் முடிவெடுத்துடக்கூடாது. இவங்க வந்து ஒரு ஒத்துப்போகாத ஆள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப டஃப் ஆகிடும். அவங்க ஐடியாலஜி தான் அவங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கன்னியை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டும் ஐடியாலஜியும் வந்து ஒத்து வரக்கூடிய பார்ட்னர் கிடைக்கும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எமோஷ்னல் டேஸ்ட்டு அதே போல் அழகெல்லாம் மற்றது தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஐடியாலஜி வந்து என்ன, அதே போல் அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள், அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையுடைய பார்வை, இதெல்லாம் புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கும்போது தான் கன்னிக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அவங்களுடைய அறிவு தான், ஐடியாலஜி தான் முக்கியம். அதை ஒத்து போகிற மாதிரி துணை கிடைச்சாதான் இவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்ஃபில். இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து இது வந்து திருப்பி இங்கே சொல்லப்படுது. ஒரு வேளை வந்து அதை புரிந்து கொள்ளாத ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாருன்னா நிறைய கருத்து வேறுபாடு வரும். அவங்களுக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் வந்து அதுவே வந்து பிரிவுக்கு காரணமாகவும் அமைஞ்சிடும். கன்னி ராசி பெண்களை வந்து இப்போ நம்ம ஒரு பார்ட்னராக எடுத்துக்கலாமா, இல்லை அவங்கள வந்து ஒரு துணையாக எடுத்துக்கலாமா அப்படின்றவங்க வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னா, அவங்கள துணையாக அடையும் போது நல்ல நாலேஜ் கிடச்சிரும். அதே போல் ஒரு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கும். ஒரு சமயோஜித புத்தி உதவியும் இருக்குது. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமை, மனோதிடம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா ஒரு டெக்னிக்காக யோசிக்கக்கூடியவங்க, தந்திரம் வாய்ந்தவர்கள். நல்ல வியூகம் அமைச்சிரும். ஒரு பிரச்சனை, ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனோன்னா நல்லா ஒரு கட்டமைப்பு போட்டு கொடுத்துரும். இப்படி A to Z இப்படிலாம் நீ போ அப்படின்னு வந்து அக்கு வேறு ஆணு வேற பிடிச்சி நமக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி கை வந்த கலைன்னு சொல்லலாம். உபயராசியாக இருப்பதுனால எல்லோருக்கும் ஒத்து போவாங்க. சூழலை அனுசரித்து போகிறது, அதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, ஃப்ளெக்சிபிளாக எல்லாருக்கும் வளைந்து நெளிந்து கொடுத்து போகிறது, ஃபேமிலின்னு வந்தால் எல்லாரையும் அனுசரித்து போகிறது, இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பான குணங்கள், ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுடைய மைனஸ் என்னென்னா, ஏதாவது ஒன்று டீப்பாக யோசிச்சுட்டாங்க அப்படின்னாலும், அதே போல் தப்பாக இருக்குது, சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் அவங்க மனசு. அதனால் என்ன ஆகும், எல்லாமே வந்து டோட்டலாக உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க அந்த அவநம்பிக்கை அவங்க மனசில் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த விரிசல் அந்த உறவுலையோ அந்த ரிலேஷன்ஷிப்லேயோ விரிசல் விட ஆரம்பிச்சிடும். குறிப்பாக வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உத்திரமும் அஸ்தமும் கூட ஏதாவது ஒரு வகையில் டேக்கிள் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த சித்திரை வந்து சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரம். போன பிறவிலேயே நம்ம வந்து அந்த கர்மாவை பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் இந்த பிறவியில் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள், கணவன் விஷயத்தில் பிரிவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். அவங்களால மன வலியும் இருக்கும். உறவுன்னு நீங்கள் போவீங்க, எல்லாருக்கும் எல்லாம் செய்வீங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். அதனால் இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகள் விஷயத்தில் அப்படின்றத இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும். கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு உதவிகரமானவர்கள், லாபகரமானவர்கள், ஆதாயமானவர்கள், பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள், எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர்கள், எல்லாருக்கேற்ற மாதிரி அவங்க வந்து
அட்ஜஸ்ட் பண்ணியே போயிடுவாங்க. அப்பேற்பட்டவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்போது நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆனால் இவங்கள வந்து புரிஞ்சு கொள்ளும்போது அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இவங்கள புரிஞ்சு கொள்ளாத போது தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த பர்ஃபெக்ஷனை வந்து மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கும்போது அது அங்கே எதிர்பார்ப்பு இருக்க மாட்டுது. எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதான் சொல்கிறேன்னா, ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ஒத்து போகணும். ஆண்கள்கிட்ட இன்னும் அதிகம் அந்த எதிர்பார்ப்பு, இவங்களுடைய எதிர்பார்ப்பு, இவங்களுடைய அந்த பர்ஃபெக்ஷன்லாம் இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகும்போது இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவங்கள நம்ம வந்து கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ளும்பொழுது நம்ம வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கு நட்பாக, துணையாக, காதலாக எந்த ராசி வந்து வரும், அவங்களுக்கு எந்த ராசி மேலே ஈர்ப்பு ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் அவங்கக்கிட்ட வந்து அணுகுவாங்க, அப்ரோச்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னும்பொழுது, கன்னி ராசி வந்து ஒரு நிலராசி. இதற்கு நீர் ராசியான கடகம், விருச்சகம், மீனம் வந்து இவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். அவங்களே வந்து நண்பர்களாக, காதலர்களாக, ஒரு நட்பாகவோ இல்லை ஒரு உறவாகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். இவங்களால் இவங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்கும்பொழுது ஏதேனும் ஒரு வகையில் வந்து அவங்களால நன்மை உண்டு, ஆதாயம் உண்டு. அப்படியே இருந்தாலும் அவர்களால் மன உளைச்சலும் மன வருத்தமும் உண்டு. இவங்களுடைய சுய ஜாதகம்லாம் நல்லா இருக்கும்பொழுது, அவங்களுடைய தசா புத்திகள்லாம் நல்லா இருக்கும்பொழுது தான் இவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை, மன வருத்தம் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கன்னி ராசிக்கு வந்து காதல் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இவங்களுடைய 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய வீடாக வரும். இந்த 5ஆம் இடத்துல வந்து புதன், சுக்கிரன், குரு இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் 5ஆம் அதிபதி சுயச்சாரம் பெற்று இருந்தாலும், அவங்களுக்கு சுப தொடர்புகள் இருந்தாலும், 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு, 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில், 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருப்பது, இந்த மாதிரி 2, 5, 7, 11 ஆகியவை வந்து தொடர்பு பெறுவது, இதெல்லாம் வந்து காதலையும் தரும். இந்த சுப கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கும்போதெல்லாம் இந்த காதல் வெற்றி அடையும். இது எப்படி இன்னும் நீடித்து போகுன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய தசா புத்திகள், அப்புறம் இன்னும் கட்ட பொருத்தெல்லாம் சிறப்பாக இருக்கும்பொழுது காதலும் வரும், கல்யாணமும் வரும். அந்த கல்யாணமும் சிறப்பாக வந்து காலம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கன்னிராசி வந்து ஒருத்தரை வந்து காதலிக்கிறாங்க. சரி, இப்போ அந்த காதல் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுடுது. இந்த காதலை எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம்? ஏன்னா என்னதான் கர்மா வந்து நம்மளுக்கு வழிவிட்டாலும், நம்மளுக்கு ஒரு காதல்னு ஒன்று நம்ம பெற்றாலும் அந்த காதலை வந்து நம்ம இன்னும் தக்க வைத்து கொள்ளணும் இல்லையா? அப்போ எப்படிலாம் நடந்துக்கிட்டால் நம்ம வந்து அந்த இன்னும் வந்து பாண்டிங்கை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னிராசிக்காரங்க காதலிக்க ஆரம்பித்தாலே அவங்களுடைய எதிர்த்தரப்பு பார்ட்னர் என்ன ஆகிடுவாங்கன்னா மகர ராசியாக ஆகிடுவாங்க. அவங்க எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் மகர ராசி ஒத்த குணங்கள் வந்துடும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எதிர்த்தரப்பு அவங்கள சுற்றியே ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த வட்டத்தை தாண்டி வரமாட்டாங்க. அந்த வட்டம் வந்து ஒரு புதைக்குழின்னே சொல்லலாம். இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திலே வந்து அப்படியே வந்து மூழ்கி போகிறது, ஸ்டிக்காகி இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். இவங்க ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லலாம். வேலைன்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் வேலை சிந்தனையோடவே இருப்பாங்க. நீங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கஹாலிக்காக மாறிடணும். அதே போல் அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவங்கள வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி அவங்கள தூக்கி விட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணும்பொழுது அவங்க வந்து உங்களை வந்து போற்றி பாதுகாப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களை சிறப்பாக வழிநடத்தி உங்களை மோல்டு பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். அதே போல் அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் அடங்கிய நபராக இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. அவங்க குடும்பத்தை வந்து எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க பார்ட்னருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து மரியாதையை கொடுக்கும்போதும் அவங்க குடும்பத்தை அரவணைத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பெண்ணாகவே இருக்கிறீங்க, அவங்க வந்து உங்கள் பார்ட்னர் பெண்ணாகவே இருக்கிறாங்கன்னா முதல்ல ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் யாரை விரும்பினாலும் சரி, அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பார்ட்னருக்கு மரியாதையை கொடுக்கும்போது நீங்கள் அனைத்து வகையிலும் அவங்களுக்கு உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் செயலாலும் அவங்களுக்கு வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆத்மார்த்தமான ஒரு மரியாதையை கொடுக்கும்பொழுது அந்த உறவு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ
கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு உறவுகளுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா, பூரண நம்பிக்கை அவங்க மனதில் ஏற்படணும். அந்த நம்பிக்கை ஏற்படும்போது தான் அங்கே ஆத்மார்த்தமான அன்பு ஏற்பட்டு அவங்களுடைய உறவு வந்து நீடித்து இருக்கும். அவங்க திருமண வாழ்க்கை சிறக்கணுன்னாலே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்லலாம். அதே போல் கன்னிராசிக்காரர்களும் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளணும். நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் பொழுது அவங்க வாழ்க்கை வந்து மிக அழகாகவும் சிறப்பாகவும் மாறுகிறது. 12 ராசிக்காரர்களுக்கும் காதல் வந்துடுது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து மன மகிழ்வு கிடைக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த காதல் வந்தால் அந்த காதலால் அவங்களுக்கு வந்து மன வருத்தம் உண்டாகி அவங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடுமா என்பதை வந்து பார்த்துடலாம். ஒருத்தருக்கு காதல் ரொமான்ஸ் இதெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒருத்தர் தான் இருக்காது, சுக்கிரன் தான் அதுக்கு காரணம். அந்த சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது அந்த காதல் சிறப்பாக அமைஞ்சிடும்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒவ்வொரு லக்னத்திற்கும் 5ஆம் பாவமும் வந்து காதலையும் ரொமான்ஸையும் அதே போல் கற்பையும் சுட்டி காட்டும்னு சொல்லலாம். அதே போல் ஒரிஜினல் கால சக்கரத்தின் 5ஆம் பாவமான சிம்மமும் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இருக்கும்போது அவங்க காதல் வந்து சந்தோஷத்தையும் கொடுத்துது, அந்த காதலில் அவங்க வெற்றியும் அடைஞ்சிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து டெய்லி பேசஸில் காதல்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் காதலிப்பாங்க, ஏன்டா காதலிச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து போயிடுவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, அப்படியே கடந்து வந்துடுவாங்க. அதில் சந்தோஷமும் நான் என்ன வருத்தம்னா என்னன்னே தெரியாது. ஒரு சிலர் வந்து ப்ளே பாய் ப்ளே கேர்ளாக இருப்பாங்க, ரொமான்ஸ் டெய்லின்னு கூட நடக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து 13-14 வயசுலேயே வந்து காதல் ஆரம்பிச்சிடும். வாழ்நாள் முழுவதும் அந்த காதல் ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வயசில் வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, ஆனால் வயதான காலத்தில் ஒரு 50-40 வயதுக்கு மேலே அவளுக்கு அந்த காதல் வந்து பாடாப்படுத்தும். என்னடா இது, நம்மளுக்கு காதல் செய்கிற வயசே கிடையாது, ஆனால் நம்ம இந்த அளவுக்கு பாடுபடுறோமேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்ன சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியும் நம்ம லக்னத்தின் 5ஆம் பாவ அதிபதியும் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் பாவமான சிம்மமுமே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி ஒரு 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இதெல்லாம் எப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சுக்கிரன் கேதுவுடைய நட்சத்திர சாரம் பெற்றுடுச்சு அப்படின்னாலும், நம்ம 5ஆம் பாவ அதிபதி வந்து கேதுவுடைய சாரம் பெற்றுட்டாலும் இவங்க வந்து இந்த பிறவியில் காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா அது காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு ஒரு நொடியில் காதலை தந்துட்டு அந்த காதலால் அவங்க ஃபுல்லுடைய எமோஷனையும் வந்து ட்ரெயின் ஆக்கிடும். அந்த எனர்ஜியே வந்து அவங்க வந்து இந்த காதலுக்காகவே ஏங்கி ட்ரை ஆக்குற மாதிரி வைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒன்லி வந்து நீங்கள் தான் அன்பு செலுத்துவீங்க, எதிர்த்தரப்பினரிடமிருந்து அந்த அன்பை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி அவுட் கோயிங் தான், நோ இன்கம்மிங். அந்த காதலை நினச்சி எண்ணி உருகி அவங்க வாழ்க்கையே வந்து தடம் புரண்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய ஒரிஜினல் சிம்மம் கால சக்கரத்தின் 5ஆம் இடமான சிம்மத்திலையும் ராகு கேது சனிலாம் இருக்கக்கூடாது. சனிலாம் இருந்தால் ஒரு காதலையும் கொடுத்துரும், அந்த காதல் ஏண்டா பண்ணோன்ற அளவுக்கு நம்மளுக்கு பாடமும் புகழிட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லக்னமோ நம்மளுடைய சந்திரனோ நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோ இல்லை லக்ன அதிபதியோ சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டுட்டா காதலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் மேற்கொண்ட அமைப்புகளும் இந்த நட்சத்திர சாரமும் வாங்கி இருந்ததுன்னா காதலிருந்து ஒரு அடி தள்ளி நிற்பது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பு வாய்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த நட்சத்திர சாரம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ இல்லை உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த காதலில் ஒரு சின்ன ஒரு மைனஸ்னாலும் அவர்களால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்போ அன்பு என்ற ஒரு எமோஷ்னலில் போய் நம்ம அவங்க வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டு அதிலேருந்து வெளிவர முடியாது. இப்போ நம்ம குழந்தை ஜாதகத்தில் பார்த்துட்டோம், நம்ம பிள்ளைங்க ஜாதகத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பால் மைண்டடாக வளர்த்துட்டு வந்துடணும். ஏன்னா
அந்த லவ்ன்ற வார்த்தை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமோ ஒரு பெண் ஒரு ஆணிடமோ சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, எல்லோரும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலான்ற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கொண்டாந்துடணும். எல்லாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். இல்லைனா பிள்ளைகளுடைய படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அந்த படிப்பே அவங்களுக்கு வந்து பாதித்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இல்லை ஒரு 27 வயது இளைஞனாக இருக்கான்னா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு நல்லா சம்பாதிப்பான். அந்த கெரியரே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்ட்டு போயிட்டு அவனுடைய கெரியரே வந்து அதிலேருந்து அவனுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நான் செலுத்துகிற அன்பு கிடைக்கல, அந்த பொண்ணு வேறு யார்கிட்டயோ பேசுகிறா செய்கிறான்னு அப்படி வந்து அவன் மன உளைச்சல் ஆகி அவன் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்குவான். அப்படி இல்லை ஒரு 40-50 வயதை கடந்துருது அப்படின்னா அவங்க அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க திருமண வாழ்க்கையும் சரி இருக்காது, ஒரு அன்பையே எதிர்பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு யார்கிட்டனா பேச போவாங்க, அங்கே ஒரு அன்பை எதிர்பார்த்து அதனால் அவங்க வாழ்க்கையும் பாலாகும், அவங்க உடல் ஆரோக்கியமும் கெட்டுடும். அதனால் இந்த காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சின்ன பொழுதுலேருந்தே நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் சொல்லி கொடுக்கணும், நிறைய மெடிடேஷன் யோகா தியானம் அவங்கள பண்ண வைக்கணும், நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு டான்ஸு அப்படின்னு ஏதாவது ஒரு கலையில் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்திக்கணும். இப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அந்த இடத்த வந்து சிறப்பாக கடந்து வந்துடுவாங்க. இதே வந்து உறவு கிரகங்கள்லாம் ஒரு தசை நடத்துது ஒரு சின்ன வயசுலனாலும், அதே போல் வயதை கடந்து இந்த உறவு கிரகங்கள் புதன் செவ்வாய் சுக்கிரன்லாம் தசை நடத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்பட்டுட்டாலும் கவனமாக இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குருலாம் இந்த திருவாதிரை திருவோணம் சித்திரையிலலாம் சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா ரொம்ப லவ்ன்ற பேஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அவேராக இருக்கணும். நம்ம அதிலேருந்து போய் மாட்டிட்டோன்னா அதிலேருந்து வெளியே வருவது ரொம்ப கடினம். இல்லை ஒரு சிலருக்கு வேறு மாதிரி அவங்க 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானமோ இல்லை நம்ம கர்மாவோ சிறப்பாக இருந்தால் அதிலேருந்து வெளிவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் நம்மளுக்கு காதலால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அமைப்பு உடையவர்கள் காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1008 தடவை யோசிக்கணும். நம்ம எதையும் எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட இருந்து, நான் தாராளமாக அன்பை மட்டும் தான் கொடுப்பேன், எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைன்னா அதிலேருந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா என்றைக்குமே காதல்னாலே அது திருமணம்னாலும் நம்மளுக்கு 7ஆம் பாவம்ன்றதே நம்மளுக்கு அகைன்ஸ்டு தான். அந்த இடத்துல வந்து நிறைய நம்ம விட்டு கொடுக்கும்பொழுது நம்மளுடைய லக்ன பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் தோஷம்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ற பிறவியில் நம்ம வேலை நம்மளுடைய சுகம் பொருளாதாரம் அப்படின்னு நோக்கியே ஓடிருப்போம், நம்ம உறவுகளை வந்து மதித்திருக்க மாட்டோம். அதனால தான் இந்த காலகட்டங்களில் இந்த தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் வந்து சம்மந்தப்படுது. இன்னும் நம்மளுக்கு வந்து இதை நம்ம தெளிவாக நம்ம வந்து அறிந்து கொள்ளணும்னா நம்ம சுய ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்து கொள்ளணும். நம்ம குழந்தைங்க ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து 5ஆம் பாவாதிபதி சம்மந்தப்பட்டாலோ இல்லை 5ஆம் பாவ முனை அதை சம்மந்தப்பட்டாலோ இல்லை சுக்கிரனே அது சம்மந்தப்பட்டாலோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க சொசைட்டியில் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பழக நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அவங்கள வந்து சின்ன வயதுலேருந்தே நல்ல எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம ஈடுபட வைக்கணும். ஒரு கலை ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு டான்ஸு மியூசிக்கு அதே போல் நல்லா யோகா மெடிடேஷன் சிலம்பம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீர விளையாட்டுகள்லையோ இல்லை ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயல்கள்லையோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள அழகுபடுத்திக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஒரு தனித்தன்மையாக இருக்க நம்ம வந்து சின்ன வயதுலேருந்தே ஊக்கப்படுத்தி கொண்டு வரும்பொழுது இவங்க இந்த எமோஷனலை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ளே அவங்க வந்து விழுந்துட மாட்டாங்க, அவங்க லைஃப்பையும் தொலைச்சிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லவ்ன்ற வார்த்தையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி இருக்கணும். அவங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டியிலேருந்து நம்ம பெட்ஸுக்கிட்டேருந்து நம்ம உறவுகளில் யாரை பார்த்தாலுமே அவங்க ஐ லவ் யூன்னு வந்து சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியலாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த வார்த்தை இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்து இவங்களை ரொம்ப வந்து வசீகரிச்சிடும். இந்த வார்த்தையை கேட்டாலும் அவங்க வந்து ஏமாந்துருவாங்க. அதனால் இன்டெரக்டாக அவங்க வந்து இந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ளே விழாமல் நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்து பக்குவமாக நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை நம்ம ஜாதகத்திலேயே பெரியவங்களாகிட்டோம் நம்மளுக்கு தெரியல இது நாள் வரைக்கும் கடந்துட்டு வந்துடணும், இதுலேருந்து நம்ம அவேராக இருந்துக்கணும். காதல்னு ஒன்று வந்துட்டால் அதில் நம்ம வந்து போய் நம்மளால் வந்து அதில் சர்வே பண்ண முடியாது. இல்லை நான் எதையும் வந்து எதிர்பார்க்க மாட்டேன், இந்த அமைப்பு இருக்கவங்கெல்லாம் காதல்னு ஒன்று போயிட்டா தாமரை தண்ணி மாதிரி இருந்துக்கணும், பட்டும் படாமல்
அப்படி வந்து இவங்க என்ன வேணுமோ அந்த லவ்வுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம இருக்கும்போது இந்த காதல் ஸ்மூத்தாக போயிடும். அங்கே ஏதாவது எதிர்பார்த்தாங்க, அங்கே கிட்ட போனாங்கனாலே அந்த காதல் வந்து கட் ஆகிட்டு போயிடும். ஒன்லி அங்கே வந்து சர்வீஸ் மோடு தான், நோ எக்ஸ்பெக்டேஷன் எனும்போது தான் அந்த காதலில் வந்து சேதாரம் இல்லாமல் சிறப்பாக கடந்து வந்துடலாம். மேற்கண்ட அமைப்பு நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னாலே நம்ம உறவு காதல் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம்னாலே தாமரை இலையில் தண்ணீர் போல் நம்ம இருந்துக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்கிட்ட ரொம்ப போய் அப்படியே டீப்பாக ஈடுபாடு வச்சுக்கக்கூடாது. நம்ம கிட்ட போனால் அது வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போயிடும். அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க உறவு சார்ந்த விஷயங்கள்லேயும் நம்ம லவ்வுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எமோஷனில் போய் மாட்டிக்கொள்வதை தவிர்த்து கொள்ளணும். நம்ம அமைப்பு இதான், நம்ம கொடுப்புறாதான், அதனால் நம்ம அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்திட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை, சுக்கிரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும், சுக்கிரன்னாலே நம்மளுக்கு வந்து 4 பேரை லவ் பண்ணுறது, நல்ல பெரிய காரு பங்களா இதெல்லாம் கிடையாது. சுக்கிரன் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குது, இல்லை சுக்கிரனை சிறப்பாக ஆக்கி கொள்ளணும்னாலே நம்ம அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும், எதையும் எதிர்பாராமல். அதுதான் அங்கே வந்து ஒரு மறைமுகமான சூட்சமா அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து அன்பை செலுத்தும் போது அதை விட பல மடங்கு நம்ம வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடைவோம் என்பது தான் அதனுடைய தாத்பரியமே. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கவனமாகவும் தெளிவாகவும் இருந்துக்கணும். மேற்கண்ட அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டுட்டா ஆணாக இருந்தால் பெண்ணாலையும், பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நல்லதை செய்ய முடியாதுன்னு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். போன பிறவியில் செய்த தப்பை நம்ம இந்த பிறவிலையும் செய்திடக்கூடாது. ஏன்னா உறவுகளை கவனிக்காமல் இருந்தோம், இந்த பிறவியில் நம்ம அந்த உறவுகளுக்கான மதிப்பை கொடுக்கணும் என்பதிலையும் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முடிந்த வரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த காதலுக்காக உண்மையாக இருங்க, ஜெனுவினாக இருங்க. அப்படி இருந்தால் அந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலையே படக்கூடாது. ஒரு உறவு நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும். அதை வந்து யார் தடுத்தாலும் இல்லை கட்டி போட்டு வச்சாலும் அந்த உறவு நம்மக்கிட்ட வந்தே சேரும். எது நமக்கு கிடைக்கணுமோ அது நாம் அடைந்தே தீர்வோம். அதனால் இப்போ லவ் நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்நாளை வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து கெடுத்துக்கக்கூடாது. அந்த சூழலை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கடந்து வந்துடணும். குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த நட்சத்திரங்கள், இந்த சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து இப்போ திருவாதிரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லை அவங்க கேரக்டரையே வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அவங்க முதுகுலேயே பச்சை கொடுத்துரும் அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு சித்திரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க வந்து அவங்க வாயாலேயே கெடுத்துக்குவாங்க, பிரச்சனைக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க. யானை அந்த நல்லே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க காதலில் நடந்துக்குவாங்க. அதே போல் திருவோணம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம லவ்வருக்கு நம்ம ஏற்றவங்க தானா, நம்ம தகுதியானவங்க தானா அப்படின்னு நினச்சி ஏங்கி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தன்னைத்தானே நோகடிச்சிக்கிறது, ஹேட் பண்ணிக்கிறது, அவங்க உடம்பை அவங்களே வந்து ஒரு சிலர் அந்த கையறுத்துக்கிறதுலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க வாழ்நாளை வந்து அவங்க சதைச்சிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன்று மட்டும், நம்மளுடைய லக்னம், லக்னாதிபதி சந்திரன், இல்லை 5ஆம் பாவமோ இல்லை 5ஆம் பாவாதிபதியோ, அந்த 5ஆம் பாவ முனை, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்படுது. சொன்ன மாதிரி இந்த கேதுலாம் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இன்னும் வேறு சில அமைப்புகள்லாம் இருக்குது, இதில் விதியும் இருக்குது, விதி விலக்கும் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துருச்சுன்னா நம்ம காதல்லேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு அடியில் நிறைய நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் கர்மா வந்து வேலை செய்யும் இல்லையா, அப்படி இருந்து காதல் வந்துடுச்சு, அப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குது, நம்ம கர்மா நல்லா இருக்குதுன்னா பாசிட்டிவாக இருக்க அந்த காதல்னால் ஓகேன்னு கலந்து வந்துடுங்க. அப்படி இல்லை நெகட்டிவாக இருக்குதுன்னா அதனால் வந்து நீங்கள் மனம் தளராதீங்க. காதல் நம்ம லைஃப்பில் வந்து இல்லை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. அடுத்து உங்கள் லைஃப்க்கான முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை தாராளமாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த காலத்தையும் அந்த வயசையும் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு திரும்பி வராது. ஆனால் காதல் எத்தனை காதல் வேணாலும் உங்களுக்கு திரும்பி வரலாம்.